அழகான இந்த காதல் கதையை கேட்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 139. கேட்கலாமா? மதுவின் குடிசையின் வெளியிலிருந்து, "ஹம்சி, எனக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. வெளியே போயிட்டு வந்துடுறேன். நீ பத்திரமா இரு" என்று ராகவன் சொல்ல, ஹம்சியோடு வெளியில் வந்த மது கையில் வாழை இலை மூடிய பெரிய தட்டு ஒன்று வைத்திருந்தாள். அந்த தட்டை பார்த்துவிட்டு மதுவை பார்த்த ராகவன் அமைதியாய் நிற்க, "ஹம்சி, உன்னோட அப்பாவை சாப்பிட்டு போக சொல்லு" என்றாள் மது. நம்ம சமைச்ச சாப்பாட்ட சாப்பிட்டு இருப்பா போல. அதான் பொறுக்க முடியாம அவ சமைச்ச சாப்பாட நமக்காக எடுத்துட்டு வந்திருக்கா என்று எண்ணிய ராகவன் வீம்பாக, "ஹம்சி, நான் சமைச்ச சாப்பாடு எனக்கு இருக்கு. அது போதும். யார் சமைச்சதும் எனக்கு வேண்டாம்" என்றான் ராகவன். "ஹம்சி, வேகாத சோறும் அளவில்லாத உப்பும் போட்டு சாப்பிட்டா உடம்புக்கு முடியாம போயிடுன்னு சொல்லு. சொல் பேச்ச கேட்டு நான் சமைச்ச சாப்பாட்ட இனி உன் அப்பாவை சாப்பிட சொல்லு" என்றாள் மது. அந்த அப்பா என்னும் வார்த்தையில் சற்று அழுத்தத்தை கூட்டியிருந்தாள் மது. அந்த அழுத்தத்திலேயே புரிந்து போனது தான் ராகவன் என்பதை மது தெரிந்து கொண்டாள் என்று. "ஹம்சி, யாரும் ஃப்ரீயா கொடுக்கிற சாப்பாட்டெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. இவங்க கொடுக்கிற சாப்பாட்டுக்கு நிச்சயம் காசு தருவேன்னு சொல்லு ஹம்சி. அத வாங்கிக்கிறாங்களான்னு கேளு ஹம்சி" என்று ராகவன் சொல்ல, "ரொம்ப தான் ஓவரா பண்றார்" என்று வாய்க்குள் முணுமுணுத்த மது, இதற்கு தான் சம்மதிக்கவில்லை என்றால் ராகவன் சாப்பிட மாட்டான் என்பதை உணர்ந்து, "வாங்கிக்கிறேன்னு சொல்லு ஹம்சி" என்றாள் மது. மது வேலைக்கு செல்வதில்லை. லக்ஷ்மி அம்மாவின் வருமானத்தில் தான் அவள் சாப்பிடுகிறாள். ஒரு வேளை சமைத்த உணவை 3 வேளையும் வைத்து சாப்பிடுகிறாள். காய்களும் பழங்களும் சாப்பிடுவதையெல்லாம் மது மறந்திருந்தாள். கர்ப்பமாக இருக்கும் பெண்ணின் ஆரோக்கியத்திற்கும் குழந்தையின் ஆரோக்கியத்திற்கும் சத்தான சாப்பாடு அவசியம் அல்லவா? அவனாய் சென்று எதுவும் வாங்கி கொடுத்தால் அவள் வாங்க மாட்டாள். கட்டிய மனைவிக்கும் அவள் வயிற்றில் வளரும் தன் குழந்தைகளுக்கும் வேண்டியதை எப்படி வாங்கி கொடுப்பது என்று யோசிக்கும் அளவிற்கு மது ராகவனை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாள். அதனால்தான் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவள் தேவைக்கு காசு கொடுக்கலாம் என்று முடிவெடுத்திருந்தான் ராகவன். அதை செயல்படுத்தியும் விட்டான். "ஹம்சை, வர சொல்லுவோம் அப்பாவை, எங்க போகணும்னாலும் சாப்பிட்டு போகட்டும்" என்று மது சொல்லிவிட்டு ராகவனின் குடிசைக்குள் செல்ல, அங்கு நின்றிருந்த ஹம்சியோடு குடிசைக்குள் சென்றான் ராகவன். ஒரு வாழை இலையில் சாதம், 2 வகையான பொரியல், சாம்பார், ரசம், பாயாசம் என அனைத்தும் வைத்திருந்தாள் மது. அந்த வாழை இலையின் பக்கம் சென்று அமர்ந்தவன் அவளைத்தான் பார்த்திருந்தான். மதுவோ தான் எல்லாம் சரியாக எடுத்து வைத்து விட்டோமா என்று வாழை இலையை பார்த்திருந்தாள். சாப்பிட உட்கார்ந்தவன் சாப்பிடாமல் அமர்ந்திருப்பதை பார்த்துவிட்டு அவனை நிமிர்ந்து பார்த்து, "என்ன, சாப்பிடுங்க" என்று விழியசைவில் சைகை காட்டினாள் மது. ராகவனும் தன்னவளின் கைவண்ணத்தில் உருவான தயாரான உணவை வயிறு முட்ட சாப்பிட்டு எழுந்தவன், "ஹம்சி, 4 மாசத்துக்கு அப்புறம் வயிறு நிறைய சாப்பிட்டு இருக்கு. நன்றி சொல்லிடு" என்று சொல்லிவிட்டு குடிசையை விட்டு வெளியேறி விட்டான். அவன் சொன்ன அந்த வார்த்தை மதுவிற்கு உணர்த்தியது. அவளின் பிரிவில் சாப்பிட கூட முடியாமல் எவ்வளவு வலியையும் துன்பத்தையும் ராகவன் அனுபவித்து இருக்கிறான் என்று. அதை கேட்டு மதுவிற்கு மனதின் பாரம் கூடியது. விழிகள் கரைந்தது. அவனை தான் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நினைத்து வேதனையுற்றாள் பெண்ணவள். குடிசையிலிருந்து கிளம்பிய ராகவன் நேராக சென்றது குமாரின் காவல் நிலையத்திற்குத்தான். ராகவன் சென்ற வேளை குமார் காவல் நிலையத்தில் தான் இருந்தான். ராகவனை பார்த்து குமார், "வாடா மச்சா" என்று எழுந்தவன் தன் நண்பனை அணைத்து விடுவித்தவன் ராகவனை நாற்காலியில் அமர வைத்துவிட்டு தானும் அவன் எதிரில் அமர்ந்தான். "ராகவா, மது நல்லா இருக்காங்களா?" என்று குமாரிடம், ஃபைன்" என்றான் ராகவன். "அப்புறம் ரவுத்ரன் மும்பைக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன்" என்று குமாரிடம், "இந்த விஷயம் உனக்கு எப்படிடா தெரியும்" என்றான் ராகவன். "டேய் மச்சி, நான் போலீஸ்டா" என்றான் குமார். "அது சரி" என்றான் ராகவன். "மச்சி,
ரவுத்ரன் மும்பைக்கு வந்திருக்கான்னு தெரியும். ஆனா, அவன் எந்த திட்டமும் இல்லாம மும்பைக்கு வந்திருக்க மாட்டான். அதுவும் தெரியும். அவன் ஒரு பெரிய திட்டத்தோட தான் மும்பைக்குள்ள இறங்கியிருக்கான்னு நெனைக்கிறேன். என்ன திட்டம்னு தான் தெரியல. மச்சான், ஆளு 15 வருஷமா தலைமறைவாவே இருந்திருக்கான்டா. இவன மட்டும் போலீஸ் புடிச்சா, அந்த செகண்ட் தான் அவன் பூமியில வாழுற கடைசி செகண்டா இருக்கும். ஆனா பாரேன், அவன் இதுவரை எப்படி இருப்பான்னு கூட யாருக்கும் தெரியல. பாலே கில்லாடி தாண்டா அவன் என்று குமார் சொல்ல, அந்த ரௌத்ரன் எதுக்கு வந்திருக்கான்னு உனக்கு தெரியாதுல்ல என்று ராகவனிடம், எதுக்கு மச்சான் வந்திருக்கான் உனக்கு தெரியுமா என்றான் குமார் ஆர்வமாக. வேற என்ன, எண்ணெய் போடத்தான் என்றான் ராகவன் கூலாக. என்னடா சொல்ற என்று அதிர்ந்த குமாரிடம், அவன் நண்பன் ஆதிசேஷனை போட்டது நான் தானே, அதான் பழி வாங்க வந்திருப்பான் போல என்று ராகவன் சொல்ல, டேய் மொச்சி, மெதுவா பேசுடா, எவன் காதலையாவது விழுந்து போகுது என்று பதறினான் குமார். அவனை பார்த்து சத்தமாக சிரித்தான் ராகவன். டேய் சிரிக்காதடா, எனக்கு பயமா இருக்கு. ஆதிசேஷன் விபத்துல இறந்துட்டான்னு தானே கேள்விப்பட்டேன் என்று குமாரிடம், ஓ உனக்கு விஷயமே தெரியாதுல்ல, எந்த கேஸ்ல நீங்க முழுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஆதித்யன் கார் ஆக்சிடென்ட் ஆகி அந்த கார் எரிஞ்சு அதுல அவன் செத்து கிடந்ததுனால கார் விபத்துல தான் அவன் செத்துருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஆனா பாரு அந்த ரௌத்ரன் ஆனா பாரு அந்த ரௌத்ரன் எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கான். செத்த ஆதிசேஷன் விபத்துல சாகல, நான் தான் போட்டு இருக்கேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான்டா. ஹி இஸ் வெரி பிரில்லியன்ட் இல்ல என்று ராகவன் சொல்ல, டேய் அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் ரொம்ப மோசமானவன். 15 வருஷமா மொத்த இந்தியன் போலீஸ் கண்ணிலையும் சிக்காம டேக்கா கொடுத்துட்டு இருக்கான். அவன் உன்னை ஏதாவது பண்ணிட போறான்டா என்ற குமாரிடம், அட போமச்சி, அந்த புள்ள பூச்சி எல்லாம் பார்த்து பயந்துட்டு. பைதிவே, நான் இங்க எதுக்கு வந்தேன்னா, நேத்து நைட் அழைச்சிட்டு வந்தீங்க அந்த ராஸ்கல, அவன் இனி வெளியவே நடமாடக்கூடாது, சரியா? அவனுக்கு செய்ய வேண்டியதை மறக்காம செஞ்சிடு. பொம்பளைய பார்த்தா பாஞ்சிட்டு போறவன் பாயவே முடியாதபடி செஞ்சு விடணும், சரியா என்று ராகவன் சொல்ல, அத பத்தி நீ கவலைப்படாத மச்சி, நான் பாத்துக்கிறேன் என்றான் குமார். சரிடா, அப்ப நான் கிளம்புறேன் என்று எழுந்த ராகவனிடம், அந்த ரௌத்ரனை பத்தின தகவல் எதுவும் தெரிஞ்சதுன்னா சொல்ற மச்சி என்று குமார் சொல்ல, அவன் மும்பை வந்துட்டான்னா நிச்சயம் என்னை பார்க்க வருவான். அவன் என்ன பார்க்க வந்தா நான் உனக்கு தகவல் சொல்றேன். உன் டீமோட முடிஞ்சா வந்து அவனை அள்ளிட்டு போ என்றான் ராகவன். மச்சி, உன்ன மாதிரி நீ மட்டும் தாண்டா, பேசாம பிசினஸ் எல்லாம் ஓரம் கட்டிட்டு போலீஸ் வேலைக்கு வந்துட்டேன்டா என்றான் குமார். நீ யூனிஃபார்ம் போட்டு செய்யறத நான் போடாம செய்யறேன், அப்புறம் எதுக்குடா இந்த போலீஸ் வேஷம் எனக்கு என்ற ராகவனிடம், அதுவும் சரிதான் மச்சி என்றான் குமார். சரி, நான் கிளம்புறேன்டா என்று சொன்ன ராகவனிடம், மச்சி நீ எதுல வந்திருக்க என்றான் குமார். ஆட்டோல தான் என்றான் ராகவன். ஆட்டோலையா என்று குமார் கேட்க, ஆமாண்டா ஆட்டோல தான், என்னோட ஆட்டோல என்று ராகவன் சொல்ல, சரிதான்டா, எப்போ இந்த ஆட்டோக்காரன் வேஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதா உத்தேசம் என்று குமார் கேட்க, அது என் பொண்டாட்டி கையில தான் இருக்கு என்று ராகவன் சொல்ல, உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன்டா மச்சான் என்றான் சிரித்துக்கொண்டே குமார். சரிடா, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு ராகவன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அன்று நல்ல மழை. மும்பை மாநகரமே மழையின் குளுமையில் சில்லென்று இருந்தது. ராகவன் மதுவிற்காக பழங்கள் காய்கறிகள் எல்லாம் வாங்கி சென்று கொடுத்தான். மதுவும் மறுக்காது வாங்கி கொண்டாள். ராகவன் வரும் வரை குடிசைக்கு வெளியில் வந்து மது யாரிடமும் பேசியதே இல்லை. அப்படி மது யாரிடமாவது பேசினால் யாரேனும் எதுவும் சொல்லி விடுவார்களோ, தப்பாக பேசி விடுவார்களோ, கணவன் இல்லாத தன்னை பார்த்து என்றெல்லாம் யோசித்து தயங்கியவள் அப்படி யோசிப்பதையே இப்போது விட்டுவிட்டாள். ராகவன் அவளின் கணவன் என்று அவளுக்கு மட்டும் தானே தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாதல்லவா? அதனாலேயே மது ராகவனிடம் பேசுவதும் அவனுக்கு இவள் சமைத்து கொடுப்பதும் இப்படியெல்லாம் இருப்பதை பார்த்துவிட்டு மதுவை பற்றி என்னென்னமோ அரசல் புரசலாக பேசிக் கொண்டிருந்தார்கள் அந்த குடிசைவாசிகள். இவ்வளவு நாளா நல்லவ மாதிரி இருந்துட்டு
வாட்ட சட்டமா ஒருத்தன் கிடைச்சதும் வளைச்சு போடலான்னு நினைச்சிட்டா போல இவெல்லாம் என்ன மாதிரி பொம்பளையோ என்றெல்லாம் பேசினார்கள் அந்த குடிசையில் இருந்த சில பெண்கள். இப்படியே மதுவின் 6வது மாதமும் கடந்து போனது. ஒரு நாள் லக்ஷ்மி அம்மாவும் மதுவும் மருத்துவமனை செல்வதற்காக கிளம்பிக் கொண்டிருந்தார்கள். ராகவனுக்கும் தெரியும் அன்றைய நாள் மது மருத்துவமனைக்கு செக்கப்பிற்காக செல்லும் நாள் என்று. அதனால் ராகவன் எங்கும் செல்லாமல் மதுவை தானே ஆட்டோவில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லலாம் என்று காத்திருந்தான். மதுவும் லக்ஷ்மி அம்மாவும் அவர்கள் குடிசையிலிருந்து வெளியே வர, லக்ஷ்மி அம்மா எங்காவது கிளம்பிட்டீங்களா என்றான் ராகவன் எதுவுமே தெரியாத மாதிரி. ஆமா தம்பி, மதுவ செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறேன் என்றாள் லட்சுமி அம்மா. அப்படியா, வாங்க நானே அழைச்சிட்டு போறேன் என்று ராகவன் சொல்ல, சரி தம்பி என்றார் லட்சுமி அம்மா. லட்சுமி அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தானே இருக்கு. இங்க இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு 200 ரூபாய் பணம் கொடுத்து ஆட்டோல போகணுமா? வேண்டாம் வேண்டாம் லட்சுமி அம்மா என்றாள் மது. அதை கேட்ட ராகவன், இவ ரொம்ப ஓவராத்தான் போறா என்று நினைத்தவன், லக்ஷ்மி அம்மா சாப்பாட்டுக்கு தினமும் காசு கொடுக்கறேன் தானே, அதுல கழிச்சுக்கிறேன்னு சொல்லுங்க என்றான். அப்போ சரி லக்ஷ்மி அம்மா, நம்ம ஆட்டோலயே போலாம் என்று மது சொல்ல, அவளை முடிந்த அளவு முறைத்தான் ராகவன். ராகவனின் முறப்பை பார்த்து இதழுக்குள் சிரித்தவள் ராகவனின் ஆட்டோவில் ஏறினாள். பல கோடி மதிப்புள்ள உயர்ந்த ரக காரில் மட்டுமே பயணம் செய்த ராகவன் இப்போது தன்னவளுக்காக ஆட்டோக்காரனாக மாறியிருப்பதை பார்த்து மது கொஞ்சம் கவலைப்பட்டாலும் தனக்காக இத்தனையும் செய்யும் தன்னவனை இன்னும் அதிகமாக காதலிக்க ஆரம்பித்து விட்டாள் மது. ஹம்சியை நான்சியிடம் விட்டுவிட்டு மதுவோடு மருத்துவமனைக்கு கிளம்பினான் ராகவன். அடுத்த 10 நிமிடத்தில் மருத்துவமனையும் வந்தது. லக்ஷ்மி அம்மா ஆட்டோவிலிருந்து இறங்கிவிட மது இறங்காமல் ஆட்டோவிலேயே அமர்ந்திருந்தார். மது, என்னாச்சுமா, இறங்கு என்றார் லக்ஷ்மி அம்மா. கால் புடிச்சுக்குச்சு லக்ஷ்மி அம்மா, நகர முடியல என்றாள் மது சங்கடமாக. காலம் அடக்கி நீட்டுமா, சரியா போயிடும். இந்த நிலைமையில நீ இறங்க வேண்டாம். கால் சரியானதும் நீ இறங்கு. தடுமாறி நீ விழுந்துட்டா என்ன பண்றது என்றாள் லக்ஷ்மி அம்மா. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே அமர்ந்திருந்த ராகவன் எதை பற்றியும் யோசிக்கவில்லை, யாரை பற்றியும் யோசிக்கவில்லை. ஆட்டோவிலிருந்து இறங்கியவன் பின்னால் சென்று ஆட்டோவின் பின்பக்க உயரத்திற்கு தகுந்தாற் போல குனிந்து அங்கு அமர்ந்திருக்கும் மதுவை பார்த்தவன் அவள் விழிகளை நேரே பார்த்து, இறங்கு என்றான். முடியல, இறங்க முடியல என்றாள் மது. அடுத்த கணம் எதுவும் பேசாமல் ராகவன் அழகாக ஆட்டோவிலிருந்து மதுவை மெல்ல கைப்பிடித்து இறங்க செய்தவன் மதுவை 2 கைகளாலும் ஏந்தி கொண்டான். இதை மதுவும் எதிர்பார்க்கவில்லை, லக்ஷ்மி அம்மாவும் எதிர்பார்க்கவில்லை. எல்லாரும் பாப்பாங்க, பிளீஸ் இறக்கி விடுங்க என்றாள் மது ராகவனிடம். இல்லங்க, நீங்க கீழே விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்றது, முடியாதுங்க என்றான் ராகவன். ஐயோ, இது தப்புங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, நானே நடந்து வந்துடுறேன் என்று மது சொல்லவும் அவளை ஒரு முறை முறைத்தான் ராகவன். அதன் பிறகு மது எதுவுமே பேசவில்லை. கீழே விழுந்து விடாமல் இருக்க ராகவனின் தோள் மேல் ஒரு கையை போட்டு வளைத்து பிடித்து கொண்டவள் அவனின் சட்டையை மற்றொரு கையால் இறுக பிடித்து கொண்டாள். அப்பொழுதுதான் கவனித்தாள் ராகவனின் மார்பில் இருந்த அவள் முக டாட்டூவை. அதை பார்த்ததும் மதுவின் கண்களில் நீர் கோர்க்க மெல்ல தன்னவனின் மார்பு பக்கம் கையை எடுத்து போனவள் என்ன நினைத்தாலோ தெரியவில்லை, கையை தன் புறம் இழுத்து கொண்டாள். மருத்துவமனைக்குள் சென்றவன் நேராக மருத்துவரின் அறைக்குள் புகுந்தான். ஐயோ, நான் இன்னும் டோக்கன் போடல என்றாள் மது. போட்டாச்சு என்று ராகவனிடமிருந்து பதில் வந்தது. ராகவன் மதுவை தூக்கி கொண்டு உள்ளே வருவதை பார்த்த ரஞ்சனி, மது, இவர்தான் உங்க ஹஸ்பண்டா? உங்க கால் தரையில படாம பாத்துக்கிறார் போலவே என்று எதுவுமே தெரியாதவள் போல ரஞ்சனி கேட்க, மதுவை அங்கிருந்த நாற்காலியில் அமர வைத்தான் ராகவன். ரஞ்சனையை பார்த்த மது, அவர் என் கணவர் என்று சொல்ல வந்தவள்
முழுமையாக வார்த்தைகளை முடிக்காமல், அவர் என் பக்கத்து குடிசைக்காரர் மேடம். என்னால நடக்க முடியல. கால் பிடிச்சுக்கிச்சு. அதான் உதவி பண்ணாரு என்று மது சொல்ல, இப்போ இந்த வழக்கத்த அவங்க கேட்டாங்களா? ரொம்பத்தான் பண்றா என்று மனதிற்குள்ளே நினைத்துக் கொண்ட ராகவன், நான் வெளியே வெயிட் பண்றேன் என்று வெளியே செல்ல போக ராகவனை தடுத்தாள் ரஞ்சனி. ரஞ்சனிக்கு தான் ராகவனை நன்றாக தெரியுமே. மதுதான் ராகவனின் மனைவி என்பதும் தெரியுமே. சார், கொஞ்சம் இருங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சோ வெயிட் பண்ணுங்க என்று ராகவனை அங்கிருந்த இருக்கையில் அமரச் சொன்ன ரஞ்சனி இப்போது மதுவை பார்த்து, மது, நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் என்று சொல்ல மதுவும் எழுந்து உள்ளே ஸ்கேன் எடுக்கும் அறைக்குள் சென்றார். மது அந்த புறம் சென்றதும் ராகவன் ரஞ்சனியின் பக்கம் வர, ராகவன் சார், நீங்க இங்கே உட்காருங்க. நான் உள்ள ஸ்கேன் பண்ணும்போது லைவா இங்க இருக்க சிஸ்டத்துல நீங்க உங்க குழந்தைங்கள பார்க்க முடியும். சோ இங்க இருந்து பாருங்க என்று ரஞ்சனி சொல்லவும், தேங்க்யூ ரஞ்சனி என்றான் ராகவன். இட்ஸ் ஓகே சார், நீங்க பாருங்க, நான் உள்ள போறேன் என்று சொல்லிவிட்டு ரஞ்சனி உள்ளே சென்று விட்டார். உள்ளே சென்ற ரஞ்சனி மதுவின் வயிற்றில் இருக்கும் குழந்தையை பரிசோதிக்க அவளின் 2 குழந்தைகளும் அழகாக திரையில் தெரிந்தது. குட்டி குட்டி கைகள், குட்டி குட்டி கால்கள், கண், மூக்கு என்று தெரிந்தது. அவளின் குழந்தைகளை கணினி திரையில் பார்க்கும்போது ராகவனின் உடல் சில்லிட்டது. மதுவிற்கு ரஞ்சனி திரையை அவள் புறம் திருப்பி, மது, இது உங்க குழந்தைகளோட கை, கால், விரல்கள் என ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லி காட்டிக் கொண்டிருந்தாள். மதுவுக்கோ உள்ளமெங்கும் பூரிப்பு. இப்பொழுது தன்னவனை அழைத்து தன் பிள்ளைகளை காட்ட வேண்டும் போல் இருந்தது மதுவிற்கு. இருந்தும் மதுதான் தனக்குத்தானே ஒரு வட்டம் வரைந்து அதிலிருந்து வெளியே வரமாட்டேன் என்று அடம் பிடித்துக் கொண்டிருக்கிறாளே. அவளுள் எழுந்த ஆசையை அடக்கிக் கொண்டு தன் குழந்தைகள் நன்றாக இருக்கின்றார்கள் என்னும் செய்தியை ரஞ்சனியிடம் கேட்டுவிட்டு ஸ்கேன் செய்யும் அறையிலிருந்து மருத்துவர் அறைக்கு வந்தாள் மது. ரஞ்சனியும் மதுவின் பின்னாலேயே வந்தாள். இருவரும் அந்த அறைக்குள் வரும்போது ராகவன் அங்கு இல்லை. ரஞ்சனி மதுவிற்கான மாத்திரைகள் எல்லாம் எழுதி கொடுத்துவிட்டு 6 மாதம் மதுவிற்கு முடிந்து விட்டதால் அவள் சுகப்பிரசவம் நடக்க மதுவிற்கான எக்ஸசைஸ் எல்லாம் ரஞ்சனி சொல்லிக் கொடுத்தாள். மதுவும் அதையெல்லாம் கேட்டுவிட்டு வெளியில் வர வரவேற்பறையில் மதுவுக்காக காத்திருந்தார் லக்ஷ்மி அம்மா. லக்ஷ்மியிடம் வந்த மது, லக்ஷ்மி அம்மா, அவர் எங்க என்று கேட்க, இப்போதாம்மா தம்பி வெளியே போச்சு. குழந்தைங்க எப்படிமா இருக்காங்க என்று லக்ஷ்மி கேட்க, ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதா டாக்டர் டாக்டர் ரஞ்சனி சொன்னாங்கம்மா என்றாள் மது. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். நம்ம கிளம்பலாமா என்றார் லக்ஷ்மி அம்மா. இல்லம்மா, கொஞ்சம் மாத்திரைகள் வாங்கணும், வாங்கிட்டு கிளம்புவோம் என்று மது சொல்ல, சரிம்மா வா என்றார் லக்ஷ்மி அம்மா. மதுவும் லக்ஷ்மி அம்மாவும் மாத்திரைகளை எல்லாம் வாங்கிவிட்டு ராகவனின் ஆட்டோ நின்ற இடத்திற்கு வந்தார்கள். ராகவனோ ஆட்டோவின் பின்னே மார்பின் குறுக்கே கைகளை கட்டி கொண்டு எதையோ வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். அவன் பக்கம் போன லக்ஷ்மி அம்மா, தம்பி கிளம்பலாங்களா என்று கேட்க, போலாம் என்ற ராகவன் மதுவை ஒரு கணம் பார்த்து முறைத்துவிட்டு ஆட்டோவில் டிரைவர் சீட்டில் ஏறினான். ஒரு கருவை சுமப்பது பெண்ணின் கடமை என்றால், தன் உயிர் நீரில் உருவாகி தன்னவளுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கும் கருவையும் அதை சுமந்து கொண்டிருப்பவளையும் கைகளில் வைத்து தாங்கி தன்னவள் சிரிக்கும் போதும் அழும் போதும் சினுங்கும் போதும் கூடவே இருந்து பார்த்து கொள்வது ஒரு ஆணின் கடமை அல்லவா? அந்த கடமையை செய்ய விடாது தன்னை விட்டு தள்ளி நின்று விலகி இருக்கும் மதுவின் மேல் ராகவனுக்கு கோபமாய் வந்தது. இந்த 4 மாதத்தில் உருவாகி இருக்க வேண்டிய எத்தனையோ அழகான நினைவுகளை ராகவன் இழந்திருக்கிறான் அல்லவா? அதை நினைக்க நினைக்க ஆத்திரமாய் வந்தது அவனுக்கு. ராகவனின் முகமாற்றத்தை கவனித்த மதுவிற்கு அதற்கான காரணம் விளங்கவில்லை. பேசாமல் ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள். ஆட்டோவும் நகர்ந்தது. என்ன தம்பி பேசாம வர்றீங்க? மதுவ செக்அப் பண்ண ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன். உங்களுக்கு அது தெரியும் தானே? குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு எல்லாம் கேட்க மாட்டீங்களா என்று லக்ஷ்மி அம்மா கேட்க, லக்ஷ்மி அம்மா சும்மா இருங்க
என்றாள் மது. இருமா, தம்பி என்ன சொல்லுதுன்னு பாப்போம் என்றாள் லக்ஷ்மி. இப்போ அனாதையா இருக்கிறேனா? அனாதையாவே இருந்துட்டு போறேம்மா. நாம ஒருத்தர அன்பா ஆசையா விசாரிச்சா நாம யார விசாரிக்கிறோமோ அவங்க நமக்கு வேண்டியவங்களாகிடுவாங்க. நான் வேணான்னு நினைக்கிறவங்க என்ன வேண்டான்னு தள்ளி போயிட்டா அத திரும்பவும் தாங்குற சக்தி எனக்கு இல்லம்மா. நான் யாரோட வட்டத்துக்குள்ளேயும் வர விரும்பல என்றான் ராகவன். என்னென்னமோ சொல்றீங்க தம்பி, ஆனா எனக்கு தான் எதுவுமே புரியல என்றாள் லக்ஷ்மி அம்மா. ராகவன் சொன்னதை கேட்ட மதுவிற்கோ ஆத்திரமும் கோபமும் ஒன்றாக வந்தது. என்ன வார்த்தை சொல்லிவிட்டான் இவன்? தான் உயிரோடு இருக்கும் போதே அவனை அனாதை என்கிறானே. அவனை தான் தள்ளி நிறுத்தவில்லையே. அவனுக்காக தான் தள்ளி வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எப்படி இவன் இந்த மாதிரி கூறலாம்? என்னவோ இவனை வேண்டாம் என்று விலகி வந்தவாறு அல்லவா கூறுகிறான். இந்த பிரிவு ஒன்றும் நிரந்தரம் இல்லையே. பிள்ளை பிறக்கும் சமயம் வரைக்கும் தானே. பிள்ளை பிறந்ததும் அவனோடு சேரத்தானே போகிறோம் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டே முன்பிருக்கும் கண்ணாடி வழியே கோபமும் ஆத்திரமும் சோகமும் கலந்த முகத்தோடு விரக்தியின் விளிம்பில் ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருக்கும் தன்னவனை பார்த்து கொண்டே வந்தாள் மது. 10 நிமிடத்தில் ஆட்டோ குடிசை பகுதிக்கு வந்துவிட ஆட்டோவின் சத்தம் கேட்டதும் நான்சியின் குடிசை உள்ளிருந்து ஓடி வந்த ஹம்சி அப்பா என்று ஆட்டோவில் இருந்து இறங்கிய ராகவனின் காலை கட்டிக்கொண்டார். அப்பா, நான்சி அக்காவும் நானும் நிறைய விளையாடணும். நான்சி அக்கா எனக்கு புது புது பொம்மை எல்லாம் வாங்கி தந்தாங்க என்று நான்சி வாங்கி கொடுத்த பொம்மையை ராகவனிடம் காட்டினாள் ஹம்சி. ரொம்ப அழகா இருக்கு ஹம்சி என்றான் ராகவன். அப்பா, நீங்க இப்போ எங்க போயிட்டு வந்தீங்க என்று ஹம்சி கேட்க, பாப்பாக்கு அப்பா எங்க போயிட்டு வந்தாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? இங்க வாங்க, நான் சொல்றேன் என்று லக்ஷ்மி அம்மா ஹம்சியை அழைக்க, சொல்லுங்க பாட்டி, எங்க போயிட்டு வந்தீங்க என்று ஹம்சி கேட்க, மது வயித்துக்குள்ள குட்டி பாப்பா இருக்குல்ல, அந்த குட்டி பாப்பா ஆரோக்கியமா இருக்கா, வயித்துக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் என்று லக்ஷ்மி அம்மா சொல்ல, அப்படியா? குட்டி பாப்பாவ நீங்க பாத்தீங்களா என்று ஹம்சி லக்ஷ்மி அம்மாவிடம் கேட்க, நான் பார்க்கலம்மா. ஆ, மதுவும் உங்க அப்பாவும் தான் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் என்று லக்ஷ்மி அம்மா சொல்ல, மது ராகவனை பார்த்தார். அப்பா, நீங்க குட்டி பாப்பாவ பாத்தீங்களா? குட்டி பாப்பா எப்படி இருந்தது? என்ன மாதிரி கியூட்டா இருந்ததா என்று ஹம்சி கேட்க, மது ராகவனை பார்ப்பதை பார்த்த ராகவன், அழகா இருந்தாங்க என்றான். இப்பொழுதுதான் மதுவிற்கு தெரிந்தது, ராகவன் அந்த அறையில் அமர்ந்து தன்னுடைய குழந்தைகளை திரையில் பார்த்திருக்கிறாள் என்று. லக்ஷ்மிக்கும் தெரியும் தானே ராகவன் மதுவின் கணவன் என்று. மதுவை மருத்துவர் அறைக்குள் அழைத்து சென்ற ராகவன் மது வருவதற்கு 5 நிமிடங்கள் முன்னர் தான் வெளியில் வந்தார். அதனால் மதுவின் குழந்தைகளை ராகவனும் பார்த்திருப்பான் என்ற யூகத்தில் தான் லக்ஷ்மி அம்மா இப்படி ஹம்சியிடம் சொன்னாள். உண்மையும் அதுதானே. இப்போது மதுவிடம் சென்ற ஹம்சி, மது, நீ ஹாஸ்பிட்டல் போகும்போது என்ன மட்டும் ஏன் கூட்டிட்டு போல? நெக்ஸ்ட் டைம் நீ ஹாஸ்பிட்டல் போகும்போது நானும் வருவேன். நானும் குட்டி பாப்பாவை பார்க்கணும். ஹம்சி பாவல்ல என்று ஹம்சி சொல்ல, சரி ஹம்சி, அடுத்த தடவை ஹாஸ்பிட்டல் போகும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன், சரியா என்று சொன்னாள் மது. ஹம்சியை தேடி தன் குடிசையிலிருந்து வெளியில் வந்த நான்சி மதுவை பார்த்துவிட்டு மதுவின் பக்கம் வந்தவள், மது அக்கா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா? குட்டி ராகவனையும் குட்டி மதுவையும் பாத்தீங்களா என்று ஆர்வமாக நான்சி கேட்க, நான்சி சொன்னதை கேட்ட ராகவனின் புருவம் சுருங்க மதுவுக்கு, ஐயோ, இந்த நேரத்துல இவ என்ன கேக்குற பாரு. ஏற்கனவே அவர் என் மேல ஏதோ கோபமா இருக்கிறாரு. இவ வேற இந்த நேரத்துல ராகவனை பாத்தியா மதுவை பாத்தியான்ட்டு என்று நினைத்து கொண்டே மது நின்றிருக்க
புருவம் சுருங்க நான்சியை பார்த்து கொண்டிருந்த ராகவனை பார்த்த நான்சி, என்ன மச்சான் அப்படி பாக்குறீங்க என்றாள். உன் அக்காவோட துணைவர் பேர் என்னன்னு சொன்ன என்றான் ராகவன். ஆ, அதுவா மச்சான், அவர் பேரு ராகவன். அழகா இருக்குல்ல என்று நான்சி சொல்ல, ம், அழகா இருக்கு. உன் அக்கா கணவரை நீ பார்த்திருக்கியா என்று நான்சியிடம் ராகவன் கேட்க, "ஆ, நான் மது அக்காட்ட கேட்டேன். அவரோட போட்டோவை காட்டுங்கன்னு. மது அக்கா தான் காட்டவே மாட்டேங்கிறாங்க" என்று நான்சி பாவமாக சொல்ல, ஒருவேளை உன் அக்காவுக்கு உன் மச்சான பிடிக்காதோ என்னவோ என்று ராகவன் மதுவை முறைத்துக் கொண்டே நான்சியிடம் சொல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் என்றாள் மது. மச்சான், இன்னொரு விஷயம் தெரியுமா? மது அக்கா வீட்டுக்காரர் வெளிநாட்டுல வேலை செய்யறாராம். குழந்தை பிறந்ததும் இங்க வந்து மது அக்காவை கூட்டிட்டு போயிடுவாராம். நானும் இன்னும் 3 மாசம் எப்படா முடியும்? மது அக்காவுக்கு எப்ப பாப்பாவும் தம்பியும் பிறப்பாங்க? மது அக்கா வீட்டுக்காரரை எப்படா பாப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கேன் என்று நான்சி கூறினாள். உன் அக்காட்ட சொல்லி வை. உன் அக்கா கணவரை நானும் பார்க்க ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டே இருக்கேன். உன் அக்காட்ட சொல்லு என்று மதுவை பார்த்து நான்சியிடம் சொன்னபடியே ராகவன் ஹம்சியை தூக்கிக் கொண்டு அவன் குடிசைக்குள் சென்று விட்டான். எப்பொழுதும் போல மாலை வேளையில் ராகவனுக்கு தேநீர் தயாரித்துக் கொண்டு ராகவன் குடிசையின் பக்கம் சென்று குடிசைக்கு முன் நின்று, ஹம்சி, ஹம்சி என்று மது அழைக்க, இதோ வந்துட்டா என்றபடியே ஹம்சியும் வந்து கதவை திறந்தாள். வா மது, உன்னோட தேநீர்க்காக தான் அப்பா வெயிட்டிங் என்று மதுவின் கையை பிடித்து உள்ளே அழைத்துச் சென்றாள் ஹம்சி. ராகவன் ஒரு மர சாய்வு நாற்காலியில் தலைக்கு கைகளை வைத்துக் கொண்டு சாய்ந்து அமர்ந்திருந்தான். ராகவனின் பக்கம் ஹம்சி மதுவை அழைத்துச் செல்ல, அவன் பக்கம் சென்ற மது என்று குரலை செருமினாள். மதுவின் குரலை கேட்டு, என்ன என்று கேட்டான் ராகவன். டீ என்று கையில் இருந்த தேநீரை ராகவனின் புறம் நீட்டினாள் மது. அதற்குள் மதுவின் பக்கத்தில் இருந்த ஹம்சி மதுவின் வயிற்றில் தன் பிஞ்சு விரல்களை வைத்து பார்க்க, மதுவின் வயிற்றில் இருந்த சிசு ஒன்று ஹம்சியின் கையை உதைக்க, ஹா என்று அதிர்ந்து மதுவின் வயிற்றிலிருந்து கையை விளக்கிய ஹம்சி, அப்பா, மது வயிற்றுக்குள்ள இருக்க பாப்பா என்ன உதைக்குது, நீங்க கை வச்சு பாருங்களேன் என்று ராகவனின் கையை இழுத்து மதுவின் வயிற்றில் வைத்தாள் ஹம்சி. இதை ராகவனும் எதிர்பார்க்கவில்லை, மதுவும் எதிர்பார்க்கவில்லை. இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது? நீ தீயா இல்லை தென்றலா? இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மக்களே, எனக்கு லைட்டா கோல்டு, அதனால குரல் ஒரு மாதிரி டல்லா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய், see you. அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.